يا سما أصلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبوب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறி விழும் இனத்தவருக்கு இஸ்லாத்தில் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசியினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருள்நாடும் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொக்கிஷமாக புதையலாக நமக்கு கொடுத்த புனித முறை குர்ஆன் ஷரீஃப் வந்த ரமதான் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த வாரத்தில் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஈகையை வலியுறுத்தும் இனிய மார்க்கம். இஸ்லாம் என்பது வெறுமனே தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற மார்க்கம் அல்ல. பொதுவாக உலகத்தில் மதங்கள் எதுவாக இருந்தாலும் அறம் செய்ய விரும்பு, பிறருக்கு நன்மை செய், தர்மம் செய், தானம் செய் என்று வலியுறுத்துகிறது. ஆனால் மற்ற மதங்களை விட இஸ்லாம் கொஞ்சம் வேறுபட்ட கண்ணோட்டத்தில் தர்மம் என்பதும் தானம் என்பதும் ஈகை என்பதும் ஒரு தியரிக்கலான தத்துவம் அல்ல, சித்தாந்தம் அல்ல. அதாவது ஒரு சித்தாந்தமாக தியரி அல்ல, அது ஒரு பிராக்டிக்கல். அது கண்டிப்பாக செய்ய வேண்டிய கட்டாய விதிமுறை என்று உலகத்திலேயே உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்றால் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் வழி அல்லாஹ் கூறுகிறான் ஜக்காத் என்பது கட்டாய விதிமுறை, ஒரு கடமை. 5 கடமைகளில் அதை ஒன்றாக அமைத்துள்ளார். குர்ஆன் ஷரீஃபில் 32 இடங்கள்ல ஜக்காத் என்ற வார்த்தை வந்துள்ளது. அந்த 32 இடங்கள்ல 2 இடத்துல இந்த கட்டாய தர்மம் என்ற அர்த்தம் இல்லை, பரிசுத்தம். பரிசுத்தம் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் அந்த ஜக்காத் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார். மீதி உள்ள 30 இடங்களிலும் ஜக்காத்துக்கு நாம் நினைத்திருக்கக்கூடிய அந்த கட்டாய தர்மம் என்ற பொருள். அப்ப இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும், ஜக்காத் என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரி அர்த்தம், அகராதி பொருள் என்னவென்றால் பரிசுத்தம். பரிசுத்தம் என்ற பொருள் தருகிற ஒரு கடமையை, ஒரு செயலை அல்லாஹு தஆலா எதற்காக பயன்படுத்தினால் கட்டாய வரி. ஏன் அதற்கு சதக்கா ஜக்காத், சதக்கா என்றால் தானம் என்றெல்லாம் தர்மம் என்றெல்லாம் பேச்சு வழக்கில் தானம் என்றும் தர்மம் என்றும் சொல்லப்படவில்லை. அதில் தர்மம் என்பது பிற்கால சொல்லு, தானம் என்பது முந்தைய சொல். அதில் தூய தமிழில் சொல்ல போனால் தானம் என்பதற்கும் தர்மம் என்பதற்கும் ஈகை என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படும். எனவே ஈகை என்ற வார்த்தை அள்ளி கொடுக்கிற ஒரு உயர்ந்த பண்பாட்டை சொல்லி காட்டுகிறது. எனவே இதில் ஒரு கடமை என்ன தெரியுமா, உடலுக்கான வழிபாடு தொழுகை என்றால் பொருளுக்கான வழிபாடு ஜக்காத். இந்த ஜக்காத்துக்கு இஸ்லாம் தந்திருக்கிற முக்கியத்துவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்வோம். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு வேறுபாடு. உமர் ரலியல்லாஹு தஆலா சீறுகின்ற சிறுத்தை, வேகமாக பாய்கின்ற வேங்கை. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சமாதான புறா. அதாவது புறாவுக்கும் வெள்ளாட்டுக்கும் வேங்கைக்கும் வேறுபாடு இருக்கிறது அல்லவா. வெள்ளாடு என்பது ஒரு அமைதியான ஒரு பிராணி, ஆனால் வேங்கை என்பது கீறி கிழிக்கின்ற சீரிப்பாகின்ற ஒரு பிராணி. அல்லாஹு தஆலா அவனுடைய வாள் என்று அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தார், அஸதுல்லாஹில் காலிப். நம்முடைய தராவியில செலவாத்து சொல்லக்கூடிய சிறப்பான மஜ்லிஸ் இருக்கிறது அல்லவா. பல பள்ளிவாசலும் அந்த செலவாத்தை மறந்தாலும்
செக்கடி புள்ளி என்பது சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய சின்னமாக அத்தனை அமல்களையும் தவறாமல் கடைபிடிக்கிறது. அதில் ஒன்றுதான் ஸலவாத்து தராவிஹுக்கு இடையிலே ஓதுகிற சிறப்பான பண்பாடு. எனவே அதில் ஒரு வார்த்தை சொல்லப்படும், 4வது சலாம். என்ன வார்த்தை என்றால் அஸதுல்லாஹில் காலிப். அலி ரலியல்லாஹு வர்ணிக்கும் போது அல்லாஹ்வுடைய சிங்கம் அஸதுல்லா. எனவே அந்த அலி ரலியல்லாஹு போல உமர் ரலியல்லாஹு அவர்களும் மிக வீர ஆவேசத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆக்ரோஷமாக இருக்கு. அவர்களுக்கு முந்தி வந்த சமாதான புறா செய்தினா அபூபக்கர் சித்தியில் ஆட்சி பொறுப்பேற்றார். அந்த நேரத்திலே சில கஞ்சத்தனம் பிடித்த செல்லுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் வஃபாத்தாகிவிட்டார். தொழுவது எவ்வளவு ஆனாலும் தொழலாம். அந்த ஜக்காத் என்றதை கொஞ்சம் பின்வாங்கினார். உள்ளத்திலே கயமை இருந்தது, வஞ்சகம் இருந்தது, ஈமானில் இஸ்லாஸ் இல்லாமல் இருந்தது. எனவே ஜக்காத்து கொடுக்க தயங்கினார்கள். இதை கேள்விப்பட்ட செய்தினா அபூபக்கர் சித்தீர் என்று சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது அகில உலகத்தினுடைய தலைவர், அகில உலகத்துடைய அரசர், ஆட்சி ஆன்மீகத்திலும் அரசியலிலும் பொறுப்போடு ஏற்றுக்கொண்டார். அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இனி ஜக்காத்து கொடுக்க யாரேனும் தயங்குவதாக இருந்தால் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், அந்த ஜக்காத்து கொடுக்க மறுத்தவர்கள் எதிர்த்து நான் போர் பிரகடனம் செய்வேன் என்றார். போர் யாருக்கு? குறைஷி குஃபார்களோட போர், குறைஷி கோத்திரத்தாரோட போர் இல்லை, குறைஷி காஃபிர்களோட போர், பன் காஃபிர்களோட போர். எனவே இஸ்லாத்தினுடைய ஆணிவேரை அசைக்க நினைத்த காஃபிர்களோடு போர் தொடுத்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய அருமை தோழர் சொன்னார்கள், ஜக்காத்து கொடுக்க மறுத்தவன் ஈமான் இழந்து விட்டார். எனவே அவனை எதிர்த்து நான் போர் தொடுக்க போகிறேன், போர் பிரகடனம் செய்கிறேன் என்று சொன்னார்கள். அவனை எவ்வளவு எஃபெக்டானது ஜக்காத்து. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா 32 இடங்கள்ல ஜக்காத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி 2 இடத்துல பரிசுத்தம் என்ற அர்த்தத்துக்கு அந்த சொல்லை பயன்படுத்தி மீதி உள்ள 26 இடங்கள்ல என்ன தெரியுமா? தொழுகை ஜக்காத் எனக்கு சொன்னான். தொழுகை நோன்பு, தொழுகை ஹஜ்ஜில் நோன்பு பற்றி ஒரு வசனம், அது அல் பக்ராவில் 2 வசனம், மொத்தத்தில் 2 வசனம் தான் நோன்பை வலியுறுத்துகிறது. தொழுகையை பற்றி பல்வேறு இடங்கள் சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ஜை பற்றியும் ஒரு வசனம், வலில்லாஹி அலன்னாசி, ஹஜ்ஜை பற்றி ஒரு ஆயத்து, தொழுகை நோன்பை பற்றி 2 ஆயத்து. ஆனால் ஜக்காத்தை பற்றி 26 ஆயத்துகள் அல்லாஹ் சொல்றான். அது எப்படி? தொழுகை அக்மி ஸலாத் வாத்து ஜக்காத். நீங்க பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல ஸலாத்து ஜக்காத்னு 26 இடத்துல. அவ எவ்வளவு எஃபெக்டான கடமை! 26 இடங்கள் அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்லி காட்டுகிறான் அந்த கட்டாய ஜக்காத் எனும் வரி. ஜக்காத்துக்கு ஆங்கிலத்திலேயே புவர் டியூன்னு சொல்லுவாங்க. புவர் டியூன்னா ஏழைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடன். டியூன்னா எல்லாரும் தெரியும் இல்லவா? ஆங்கிலத்தில் டியூ என்று சொல்லாச்சு. எனவே புவர் டியூன்னா அது அவர்களுக்கு குறித்தானது. இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் ஏழைகள் வழக்கு தொடுக்கலாம். என்னவென்றால், இன்ன பணக்காரத்தில் இவ்வளவு பணம் இருக்கிறது, எனக்குரிய ஹக்கு, எங்களுக்குரிய ஹக்கு இருக்கிறது, அவர் தரவில்லை என்று சொன்னால் இஸ்லாமிய அரசுடைய தீர்ப்பு அந்த பணத்தை பறித்து வழங்கப்படும். நமக்கெல்லாம் தெரியும் வரிகள் எத்தனை வரி, விதவிதமான வரிகளை மத்திய மாநில அரசுகள் மக்கள் மீது திணிக்கின்றன. எனவே மத்திய மாநில அரசுகள் மக்கள் மீது வரியை திணிக்கும் போது அல்லது வரியை விதிக்கும் போது எப்படி வைத்தாலும் சரி, வரியை விதிக்கும் போது வரி செலுத்தப்படவில்லை என்றால் அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சாதாரணமாக பஞ்சாயத்து போர்டு நம்முடைய முனிசிபாலிட்டியில் எத்தனை அறிவிப்பு வரி செலுத்த வேண்டும், வரி செலுத்தாதவர்கள் எந்த சொத்து வரியோ தண்ணீர் வரியோ மின்சார வரியோ செலுத்தாதவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அல்லாஹ் விதித்த விதி எவ்வளவு முக்கியத்துவமானது. எனவே அல்லாஹ் விதித்த அந்த விதி, அது ஜக்காத் என்பது ஒரு வரி. எனவே இந்த வரியை செலுத்த மறுத்தால் துனியாவில் நடவடிக்கை எடுக்கிற ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, அரசு இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய அரசு பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஒரு வாக்கு ஹதீஸ் குதுசி மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அல் மாலு மாலி வல் ஃபுகராவு ஐயாலி வல் அகனியாவு உக்கலாய். என்ன அர்த்தம்? அல் மாலு மாலி, பணம் என்பது எனக்கு சொந்தமானது. அடுத்து என்ன சொன்னார்? வல் ஃபுகராவு ஐயாலி, ஏழைகள் எல்லாம் பிள்ளைகளை போல் நான் பாசத்தோடு அவர்களை நினைக்கிறேன்.
அகையா உக்கலாய் செல்வந்தர்கள் எல்லாம் என்னுடைய ஏஜென்ட் வக்கீல் என்ற வார்த்தைக்கு ஒரு பன்மைதான் உக்கலா. எனவே செல்வ சீமான்கள் என்னுடைய ஏஜென்ட்டுகள். எனவே அது கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தான், உரியவர்களுக்கு கொடுக்க. உதாரணமாக ஒரு வைத்துக் கொள்வோம். ஒருவர் ஒரு 1000 ரூபாய் நம்மிடம் தந்து, இந்த 1000ல் 25 50 நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், மீதி பணத்தை இன்னாரிடம் கொடுத்து விடுங்கள் என்று தருவதாக வைத்துக் கொள்ளும். அப்ப 1000 ரூபாய் நம் கையில் ஒப்படைக்கப்பட்டது, அந்த பணத்துக்குரியவர் வேறு, அவர் அதை கொடுத்து விட்டு 25 அல்லது ஒரு 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய் இன்னாரிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால், நாம் கொடுக்க தயங்கி கஞ்சத்தனம் காட்டினால், கயமைத்தனம் காட்டினால், அந்த கொடுத்தவர் கேள்விப்பட்டால் எவ்வளவு பெரிய கோபம் ஏற்படும். படைத்த ரப்பு சொன்னான், அல் மாலு மாலி, பணம் எனக்கு சொந்தம். எனவேதான் பணத்தை பற்றி சூரத்து பக்ரா தொடக்கத்தில் முத்தகீன்களுக்கு அல்லாஹ் அடையாளம் சொல்கிறார். அந்த முத்தகீன்களை அடையாளம் சொல்வது யார்? இறையச்சம் உள்ளவர்கள். அவர்கள் தொழுகை நிலைனா யுகீமூன ஸலாத்த, அடுத்து மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் நாம் கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்வார்கள். அப்ப பணத்துக்கு அல்லாஹ் சொன்ன டெஃபினிஷனை பாருங்க. அவர்கள் பாடுபட்டு தேடிய பணத்திலிருந்து தர்மம் செய்வார்கள் என்று சொல்லவில்லை. கடல் கடந்து சென்று கொதிக்கின்ற பாலைவனத்திலே கொட்டும் வியர்வோடு உழைத்தார்களே, அந்த உழைப்பால் கிடைத்த பணத்திலிருந்து தர்மம் செய்வார் என்று சொல்ல. மிம்மா ரஸக்னா எடுத்த எடுப்பில் சூரத்தில் பக்ராவுடைய தொடக்கத்தில் அல்லாஹ் சொன்னார், நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார். சிலர் கேட்கலாம், சிலர் நினைக்கலாம், அதென்ன அல்லாஹ் எங்க கொடுத்தான்? எங்கள் வியாபாரம் பணத்தை கொடுத்தது, எங்கள் விவசாயம் கொடுத்தது, எங்களுடைய வேலை வாய்ப்பு கொடுத்தது, உள்நாட்டு வேலை வாய்ப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்போ அது கிடைத்தது, எங்களுடைய உழைப்பு கொடுத்தது. அல்லாஹ் கூறுகிறான், மிம்மா ரஸக்னாஹு, மனிதர்களுக்கு நாம் கொடுத்த செல்வத்தில் இருந்தவர்கள் தர்மம் செய்வார். அல்லாஹ் சொல்கிறான், நான் கொடுத்தேன் என்று. அடியார்கள் நினைக்கிறார்கள் வியாபாரம் விவசாயம் தொழில் வேலை வாய்ப்பு என்று நினைக்கிறார்கள். எப்படி என்றால், அல்லாஹ் தற்காலிகமாக கொடுத்தான். தற்காலிகமாக கொடுத்து நீ வாழும் வரை நீ பயன்படுத்தி விடும், அதற்கு பிறகு உனக்கு உரியதல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார்கள், அதாவது ஒரு வீட்டிலே விளக்கு எரிகிறது, வீட்டுக்குரியவர் மௌத்தாகிவிட்டால் அந்த வீட்டினுடைய விளக்கு தொடர்ந்து எரியணுமானா வீட்டு மரணித்தவருடைய மகனுடைய அனுமதி வேண்டும். எந்த மகனும் எம் அத்தா வாப்பா மௌத்தாகிவிட்டால் இனிமே எதற்கு என்று நினைக்க மாட்டார். அந்த தந்தை மகன் பாசம் இருக்கிறது எனவே மதுஹப் மார்க்கத்துடைய சட்டத்தில் அப்படி இருக்கிறது. வீட்டில் விளக்கெரிக்க வேண்டுமானாலும் கூட ரூஹ் இருக்கும் வரையிலும் அவருக்கு சொந்தம். ரூஹு போய்விட்டது உடலை விட்டு, எப்போது அவருடைய வாரிசுக்கு சொந்தம். இந்த நேரத்தில் வாரிசுடைய அனுமதி வேண்டும். எந்த வாரிசாவது ஒரு இடக்காக மறுத்தால் அந்த விளக்கு எரியக்கூடாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனுக்குரிய பணத்தை அடியார்களுக்கு இரவலாக கொடுத்தான். இரவலாக கொடுக்க சொன்னான் ஏழைகளுக்கு. எனவே ஜக்காத்துடைய மசாலாக்கள் எல்லாம் நாம் கேட்டிருப்போம். அதில் ஒரு முக்கிய மசாலா மட்டும் இங்கே பதிவு செய்கிற இந்த குறித்த நேரத்திற்குள், நகைக்கு ஜக்காத்து என்று ஒரு சட்டம். அந்த நகையுடைய ஜக்காத்து எப்படின்னா, நகையை சேமிப்பு நிதியாக வைத்தவர்கள் அந்த நகையிலிருந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அணுகின்ற ஆடைகளுக்கு எப்படி ஜக்காத்து இல்லையோ அதே போல் அணுகின்ற ஆபரணங்களுக்கும் ஜக்காத்து கிடையாது. இது ஃபண்டமெண்டல் முக்கியமான விதி. இப்போ உதாரணமாக ஒருவர் 10 ஆடை வேண்டும், ஆனால் 100 ஆடை வைத்திருக்கிறார். 100 ஆடை வைத்திருக்கிறார் என்பதற்காக அந்த 100 ஆடையில் பெர்சன்டேஜ் போட்டு ஆடைகளை ஜக்காத்தா கொடுக்க முடியுமா? துணி வியாபாரம் என்பது வேறு. உடலில் அணுகின்ற ஆடைகள் 10 100 அதுக்கு ஜக்காத் இல்லை. அதே போல பெண்கள் அணுகின்ற நகைகள், அந்த நகைகளுக்கு ஜக்காத்து அணுகின்றதாக இருந்தால் இல்லை. அது எவ்வளவு என்று வரையறையும் கிடையாது. அதே நேரத்தில் அதை சேமிப்பு நிதியாக, உதாரணமாக பணத்தை மண்ணிலே போடுங்கள், அது பொன்னிலே போடுங்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் மண்ணிலே பணத்தை போட்டால் கால மாற்றத்தில் அதன் கிரயம் எங்கோ போய்விடுகிறது. அதே போல் பொன்னிலும் போட்டாலும் அதன் கால மாற்றத்தில் நிலை மாறிவிடுகிறது. எனவே பணத்தை சேமிப்பு நிதியாக வைத்தால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். மங்கையர்கள் அணிகின்ற தங்க நகைகளாயிருந்தால் அதற்கு ஜக்காத்து இல்லை. இது நம்முடைய பள்ளிவாசல்ல ஒரு பயிலரங்கம் நடந்தது. நமக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாடு மாநில ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக ஒரு பயிலரங்கம் நமது பள்ளியிலே நடத்த வேண்டும் என்று
நகர ஜமாஅத்துல்லமா நமது பள்ளியை தேர்வு செய்து பயிலரங்கம் நடந்தது. அப்போது அங்கே பேசினார் மௌலவி முகமது முஸ்தபா மஸ்லிம். அவர் அப்போது இந்த கருத்தை சொன்னார். அலைபேசியோடு தொடர்பு கொண்டபோது எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், அன்றைக்கு சிறப்பு பேச்சாளர் வந்த முஸ்தபா மஸ்லி என்னுடைய மாணவருக்கு மாணவர். எனவே மாணவருக்கு மாணவர் அந்த ஃபிக்ஹி சட்டத்தில் ஆழ்ந்த புலமை உள்ளவர். அவர் விவாத புயல் என்று கூட அவரை பற்றி சொல்லி காட்டுவார். அப்போது அவர் உதாரணத்தோடு தான் சொன்னார், இந்த ஆடை விஷயத்தை ஆபரணங்களுக்கு அணிந்தால்தான் ஜக்காத்து, அணிந்தா பொக்கிஷமாக சேமிப்பு நிதியாக வைத்தால் ஜக்காத்து, இல்லை என்றால் ஜக்காத்து இல்லை என்ற கருத்தை சொன்னார். எனவே அல்லாஹ் சொல்லி காட்டுகிற விதத்தை பெறும். வல்லதீன யக்னீஸூன ஸஹப வல் ஃபிவ்வா, குர்ஆனுடைய வசனம் அத்தௌபாவில், தங்கத்தையும் வெள்ளியையும் சேமிப்பு நிதியாக வைத்தவர்கள் ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால், அப்போ அந்த இடத்துல சேமிப்பு நிதி என்பது விதிமுறை, அணிவதனாக இருந்தால் அதில் வரையறை இல்லை. அதற்கு அணுகின்ற ஆபரணங்களுக்கு ஜக்காத்து இல்லை. ஆனால் ஜக்காத்துடைய கால கணிப்பு, நகைக்கடை வைத்தவர்கள் அந்த கணக்க ஜக்காத்து கணிக்க வேண்டும். 85 கிராம் ஒரு கருத்தின்படி 82 கிராம் பணம். பணத்துடைய ஜக்காத்து எப்படி கால்குலேஷன் என்றால் 82 கிராம் அதற்கு மார்க்கெட்டு விலை எதுவோ அவ்வளவு பணம் ஓராண்டு இருக்க வேண்டும் என்பது கண்டிப்பாக. இந்த இடத்துல நம்முடைய உலமாக்கள் எல்லாம் கலந்து பேசி சொன்னார்கள், இந்த கால கண்ணோட்டத்தில் தங்கம் வெள்ளி ரெண்டே அல்லாஹ் சொன்னார். வெள்ளியுடைய கணிப்பை எடுத்துக்கொள்வோம். வெள்ளியுடைய கணிப்பு 590 கிராம். 590 கிராமுக்கு வெள்ளி மார்க்கெட் விலை எதுவோ அந்த பணம் ஓராண்டு காலம் இருந்தால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கும். கண்டிஷன் என்ன தெரியுமா? ஓராண்டு காலம் அந்த உரிய தொகையை கைவசம் இருக்க வேண்டும். அதனுடைய வெள்ளி கணக்கீடு என்று சொன்னால் காலக்கணிப்பில் மசாலாக்களை சூழ்நிலைக்கேற்ப உலமாக்கள் சொல்வதை போல நம்முடைய அதிரை நகர ஜமாஅத் உலமா சபையினுடைய துணைத் தலைவரோடு கலந்து பேசிய போது இந்த காலத்தில் வெள்ளி என்பதுதான் கணிப்புக்கு பொருத்தம் என்று சொன்னார். எனவே வெள்ளி என்ற போது 590 கிராம் வெள்ளிக்கு என்ன விலையோ அந்த பணம் இருந்தால், அது ஓராண்டு இருந்தால் அதற்கு ஜக்காத்து 2.5 விழுக்காடு கொடுத்தாக வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த பெர்சன்டேஜை பெர்மனன்ட் ஆக்குறான். அரசு மாதிரி கூடாது. உதாரணமா அந்த காலத்தில் 2.5 விழுக்காடு, இப்ப இந்த 21வது நூற்றாண்டில் அல்லாஹ்வுடைய ரசூல் 2.5 விழுக்காடு என்று கணித்தது 6வது நூற்றாண்டு. 6வது நூற்றாண்டு முடிவு, 7வது நூற்றாண்டின் தொடக்கம்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்த காலம். எனவே 7வது நூற்றாண்டின் தொடக்கத்திலும் அந்த 2.5 கிரேதா, 21வது நூற்றாண்டிலும் அந்த 2.5 கிரேதா பெர்சன்டேஜில் மாற்றமில்லை. அதை கொடுக்க வேண்டும் என்ற தகவலை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். செல்வம் குறித்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும் போது என்னுடைய உடைமை என்பது மிக பிரபலமான ஒரு வசனம். லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் இருப்பவை பூமியில் இருப்பவை அல்லாஹ்வுடைய உடைமை என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு. நாம பேச்சு வழக்கிலே என் வீடு, என் தோட்டம், என் சொத்து, என்னுடைய பங்களா, என்னுடைய எஸ்டேட் என்று சொல்லி காட்டுவது வழக்கம். என்னுடையன்னு நாம் உரிமை பாராட்டுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வானங்களும் இருப்பவை பூமியில் இருக்கிற எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். எப்படி இந்த கணக்கு பொருந்தது? அல்லாஹ் என்னுடைமை என்றான், அடியார்கள் என்னுடைமை என்றார்கள் என்றால் இதற்கு முன்னால ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன், அதை மீண்டும் நினைவூட்டுகிறேன். அரசுக்கு உரிய பேருந்திலே பயணிக்கிறோம் அல்லது தனியார் நிறுவனத்துக்குரிய பேருந்திலே பயணிக்கிறோம். இடையில் தேநீருக்காக வண்டி நிறுத்தப்பட்டு தேநீர் சிற்றுண்டி அறிந்து திரும்ப பஸ்ஸில் ஏறும்போது நம்ம ஏறி வந்த பஸ் மாறி ஏறுகிறோம். ஒரே மாடல் பஸ். எனவே மாறி ஏறும்போது என்ன சொல்வார் கூட வந்த பயணி, காக்கா நம்ம பஸ் அதல்ல, இது நம்ம பஸ். அது யாருக்குரிய பஸ்? அரசு குறித்தாக இருக்கலாம் அல்லது தனியார் நிறுவனத்து குறித்தாக இருக்கலாம். நாம் ஏறி வந்த பஸ்ஸில் மாறி ஏறும்போது காக்கா நம்ம பஸ் அதல்ல, இது சொல்கிறோமா இல்லையா? அப்ப அந்த நம்மங்கிற உரிமை எப்படி கிடைத்தது? இவருடைய பாட்டன் வீட்டு சொத்தா அந்த பஸ்? அது பரம்பரை சொத்தா? அது அரசு குறித்தான், தனியார் நிறுவனத்துக்கு. அதை நம்மன்னு சொல்லுகிற உரிமை எதுவரை இருக்குன்னு தெரியுமா? டிக்கெட்டு வாங்கி பயணத்தை தொடங்கி அந்த பயணம் முடியும் வரையிலும் அரசு பஸ்ஸை நம்ம பஸ் என்று சொல்லலாம். அதே போல் அல்லாஹ் நமக்கு ஒரு டிக்கெட்டு கொடுத்தான். அது என்ன? ரூஹ் என்கிற டிக்கெட். ரூஹ் என்கிற டிக்கெட்டில் யாரிடம் கொடுத்து அனுப்புறான்னு தெரியுமா?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கொடுத்து அனுப்பினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு தாய் வயிற்றிலும் ஊதுவார்கள், குழந்தை கரித்து தாய் பெண்ணுறுத்தி கரித்தரிக்கிறது. எனவே ரூஹுங்கிற டிக்கெட்டை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் கொடுத்து அனுப்பி நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடங்கி தாய் வயிற்றில் கருக்கொண்ட 120வது நாளையில அந்த ரூஹு ஊதப்பட்டு பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். இனி இந்த பயணம் முடிந்தது என்பது நமக்கு தெரியாது. எல்லா பயணிகளுக்கும் பயணம் எந்த இடத்தில் முடியும், எந்த நேரம் என்பது கூட கேட்பாங்க. பஸ் தஞ்சையிலிருந்து புறப்பட்டா சென்னைக்கு எப்போ போய் சேரும், டைம் சொல்லும், முன்ன பின்ன வரலாம். ஆக எந்த இலக்கு போகணும், தஞ்சை டு சென்னை, அப்ப போய் சேர வேண்டிய இடம் தெரிகிறது. போய் சேர வேண்டிய இடம் தெரிந்ததை போல எப்போ போகணும் ஒரு கருத்து உத்தேசமும் கண்டக்டர் சொல்கிறார். இப்போ நம்முடைய தாய் வயிற்றில் நாம் டிக்கெட்டை பெற்றுக் கொண்டோம். யார் மூலம்? அல்லாஹ் கொடுத்து அனுப்பிய டிக்கெட்டை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் தாய் வயிற்றில் பெற்றுக் கொண்டோம். ஆனா பயணம் எங்க முடியும், எப்ப முடியும், அது மட்டும் நமக்கு அல்லாஹ் சொல்லித் தரல. அதாவது எந்த ஒரு பயணத்திலும் அந்த பயண தொடக்கம் இருக்கல்லவா, பிளேஸ் ஆஃப் போர்டிங், பிளேஸ் ஆஃப் எம்பார்க்மெண்ட், ஏறுமுடம் இறங்குமுடம். இப்போ ஏறுமுடன் தெரியும், எந்த வீட்டில அல்லது மருத்துவமனையிலா என்பது தெரியும், சாட்சிகள் உண்டு. ஆனா எங்க இறங்குமுடம், பயணம் எங்கே முடிகிறது யாருக்கு தெரியும். எந்த ஊர்ல போய் ஐயாயிரம் சமூகத்தை நல்லா சொல்லிக்கிறார், எந்த ஊர்ல பயணம் முடியும் தெரியாது. அதாவது சுருக்கமா சொல்ல போனா நம்முடைய டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத், இந்த ரெண்டுலையும் அல்லாஹு தஆலா நமக்கு டேட் ஆஃப் பர்த்தை சொல்லி தந்தான். தாய் மூலமாக, உற்றார் உறவினர் மூலமாக டேட் ஆஃப் பர்த் தெரியும். ஆனால் டேட் ஆஃப் டெத் யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் தெரிவிக்கவில்லை. தெரிஞ்ச வாழ்க்கையை வீணாப்பு. ரெண்டு பேரும் சந்திக்கும் போது உனக்கு எப்போ விசா என்று கேட்பதை போல உங்களுக்கு எப்போ பயணம், மௌத்துன்னா நான் அடுத்த மாதம் 10ஆம் தேதி மௌத்து, நீ எப்போ? நான் அதுக்கு அடுத்த மாதம் 20. இன்னும் வாழ்க்கையே இன்னும் அடுத்த மாதம் மௌத்து, அப்போ எதுக்கு உழைக்கணும் அப்படின்னு வாழ்க்கை இயங்காமல் ஸ்தம்பித்து. அல்லாஹ் தஆலா டேட் ஆஃப் பர்த்தை நமக்கு சொல்லி தந்தான். ஆனால் டேட் ஆஃப் டெத்தை மறைத்து வைத்தான், அவனுக்கு மட்டுமே வெளிச்சு. அப்படி இருக்கும்போது இந்த இடைக்காலத்தில் ரூஹனும் டிக்கெட்டை வைத்துக் கொண்டு பயணம் தொடரும் போது அல்லாஹுடைய உடைமையை நம்முடைய உடைமை என்று சொல்கிற உரிமை இருக்கிறது. எனவே நம்முடைய ரூஹு அடங்கிய பிறகு நம்முடைய வாரிசுகளுக்குத்தான் சொந்தம். அதனால தான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹியுடைய பாணியில சொல்வதாக இருந்தால், நீங்கள் எதை பாடுபட்டு சேர்க்கிறீர்களோ அது உங்களுக்குரியதல்ல, உங்கள் பிள்ளைகளுக்குரியது. எதை நீங்கள் தர்மம் செய்கிறீர்களோ அது மட்டும் உங்களுக்குரியது. உதாரணமா 100க்கு 2, 1000க்கு 25. இப்போ 1000 ரூபாய் இருக்கிறது. அந்த 1000 ரூபாவில் நாம் என்ன செய்தோம், 25 ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 25 கொடுக்கிறோம். அதுக்குள்ள கால்குலேஷன் நீங்க கணக்கிட்டு பாருங்க. அப்ப அந்த நேரத்தில் எது நமக்குரியது என்று 97 விழுக்காடு நினைத்தோமே அது நமக்குரியதல்ல. ரூஹ அடங்கிய பிறகு அது மகனாயிருந்தாலும் மகளாயிருந்தாலும் அது வேறு ஒருவருக்குரியது. எனவே நமக்கு உரியது எது, எதை நாம் கொடுத்தோமோ, எந்த பெர்சன்டேஜை ஏழைகளுக்கு கொடுத்தோமோ அதுதான் நமக்குரியது. நம்முடைய கபரில் வரும், நம்முடைய மனுஷன் மைதானத்தில் வரும், மீதி எதுவும் வராது. எனவேதான் ஒரு அறிஞர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அந்த கருத்தின்படி மதுஹபை சொன்ன ஒரு மகானுடைய ஒரு பைத்தோட உரையை நிறைவு செய்கிறேன். தமரு அக்காரிபி ஜனபாத்த கபிரி கண்ண அக்காரிபி லம் யரிஃபூனி தபில் மீராசி எத்தசிமூன மாலி ஃபமா அத்து மாலி மின துலூல். இது நமது ரஹ்மானியா மதரசாவில் எல்லாம் பாடத்தில் இருக்கக்கூடிய இர்ஷாதுல் இபாத் பாடத்திலே வந்த ஒரு பைத்து. இது கேரளாவில் புகழ்மிக்க ஜெயினுத்தீன் மஹதூம் ரஹ்மத்துல்லாஹி எழுதின கிதாபில் இடம்பெற்றது. இந்த பைத்துடைய பொருளோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அந்த பொருள் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். என்ன அர்த்தம்? தமரு அக்காரிபி ஜனபாத்த கபரி, என்னுடைய கபரை சுற்றி இந்த உறவினர்கள் நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தபில் மீராசி எத்தசிமூன மாலி, அவர்கள் எப்படி போகிறார்கள்? கண்ணாக்காரிபீலம் எரிபோனி, நான் ஒருவன் இங்கே படித்திருக்கிறேன் என்று என்னை பார்த்தும் பாராமுகமாக என் உறவினர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். தபில் மீராசி எத்தசிமூன மாலி, என் உறவினர்கள் பாகப்பிரிவினைக்காரெல்லாம் இந்த சொத்துக்களை பங்கு போட்டு விட்டார்கள். ஆனா ஃபமா அத்து மாலிமின துலூனி, எனக்கு செலுத்த வேண்டிய கடப்பாடுகளை நிறைவேற்றவில்லை. சொத்து பங்கீடு தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது என்ற அந்த பாடல்
அந்த பைத்தி வெறும் பாடல் இல்லை, ஒரு பாடம், நம்முடைய வாழ்க்கை பாடம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நிரந்தரமான அந்த வாழ்வுக்காக தேவையான டெபாசிட்டுகளை வாழும் காலத்திலே அல்லாஹுடைய வங்கியில் எட்டு வைப்பு செய்வதற்குள்ள வாய்ப்பை தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.